கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு கற்பனை செஞ்சு தன்னுடைய சுய பலத்தால் சுய ஞானத்தை கொண்டு அதுக்காக பிரயாசப்பட்டு போராடுறான். ஆனால் எந்த நிலையை அடைஞ்சாலும் அதில் திருப்தியே இல்லாமல் வாழ்கிறான். ரொம்ப மோசமான வாழ்வாக கருதப்படக்கூடிய வாழ்க்கையை கூட பிரகாசமான வாழ்க்கையாக மாற்றக்கூடிய வல்லமை தேவனுக்கு மட்டும் இருக்குதுன்றத அவன் அறிஞ்சிருக்கிறதே இல்லை. தேவன் ஒருவரால் மட்டுமே திருப்தியான நிலையான வாழ்க்கையை கொடுக்க முடியுன்றதை நாம் அறிஞ்சிருக்கணும். ஏன் அவரால் மட்டும் நிலையான முழுமையான வாழ்க்கையை கொடுக்க முடியும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஒவ்வொருவரையும் தம்முடைய தீர்மானத்தின்படி முன்குறிச்சி திட்டமிட்டதை அவர் தம்முடைய சித்தப்படி நிறைவேற்ற அவருக்கு மட்டுமே வல்லமையும் உரிமையும் இருக்குது. அவரை அறியாமல் இருக்கிற வரை நாம் வாழ்கிறது எந்த நோக்கத்தில் இருந்தாலும் எப்படி வாழ்ந்திருந்தாலும் அதில் நிறைவே இருக்கிறது இல்லை. தேவ திட்டத்துக்குன்னு நம்மளை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அதை அவருடைய சித்தப்படி மாற்றி முழுமையாக்குறாரு. நம்மளுடைய திட்டம் விருப்பம்னு ஓடும்போது கனப்பொழுது சந்தோஷம் இருக்கலாம், ஆனால் அது நீடிக்காது. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது கனப்பொழுது கண்ணீர் இருக்கலாம், ஆனால் நித்தியம் வரைக்கும் நிலைக்கக்கூடிய வாழ்க்கையை அவர் கொடுக்கறதுக்கு விரும்புகிறாரு. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையை நாம வாழ்கிறோமா, இல்லை தேவன்கிட்ட கொடுத்துட்டு அவர் நடத்தும்படி வாழ்கிறோமான்றதை நிதானித்து பார்ப்போம். ஒரு வயசான மனுஷனுக்கு ஒரு பழைய வீடு ஒன்று இருந்துச்சு. அதை விற்க கேட்டு நிறைய பேர் அவரை அணுகுனாங்க. அந்த மனுஷரும் ரொம்ப சந்தோஷமாக அதை அவங்க கேட்ட பணத்துக்கு விற்க ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வெளியே பெயிண்ட் அடித்து மேலே இருக்க கூரையை திரும்ப சரியாக்கி அந்த வீட்டை கொடுக்கும்போது அழகாக கொடுக்கணுன்ட்டு வீட்டுக்கு முன்னாடி 2 மரங்களையும் நட்டார். அதை வாங்கியவங்க இந்த வீட்டை வாங்கியதுக்காக பெருமைப்படணுன்ட்டு அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதை அவங்கக்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் அந்த வீட்டை வாங்கியவங்க ஒரு புல்டோசரை கொண்டு வந்து அந்த வீட்டை இடிக்க ஆரம்பித்தாங்க. அதை பார்த்த இந்த மனுஷன் பதறி போய் ஏன் இடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த வீட்டை வாங்கியவங்க, ஐயா, எங்களுக்கு ஒட்டு போடப்பட்ட இந்த பழைய வீடு வேண்டாம். இந்த இடத்துல வானலாவும் கட்டிடம் கட்ட போகிறோம். அந்த கட்டிடத்துக்கு முன்னாடி நீரூற்று இருக்கும், கார்கள் நிறுத்தப்படுறதுக்கு பெரிய இடம் இருக்கும், அநேகர் வந்து குடியிருக்கிறதுக்கான பெரிய அப்பார்ட்மெண்ட்டையும் இந்த இடத்துல கட்ட போகிறோன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பெரியவருக்கு மிகப்பெரிய வருத்தம் முகத்தில் தொற்றிக்கிச்சு. வாங்கியவங்க அவரை பார்த்து, நீங்கள் எங்ககிட்ட கொடுத்த இடத்த எப்படி அழகாக மகிமையாக மாற்றி இருக்கிறோன்றத 1 வருஷம் கழித்து வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிரியமானவர்களே, நம்மளுடைய தேவனும் இப்படி தான். நம்மக்கிட்ட காணப்படக்கூடிய சில நல்ல காரியங்கள், சில நல்ல செய்கைகள், இவற்றை கொண்டு ஒட்டு போடப்பட்ட வாழ்க்கையை விரும்புறதில்லை. நம்மளுடைய நீதிகள் அழுக்கான கந்தன்னு அவர் அறிவார். அவர் நம்மளை முற்றிலும் புதிய சிருஷ்டியாக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றவே விரும்புகிறாரு. ஆமாங்க, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்னு ரோமர் 8:29 நம்ம வாசிக்கிறோமே. நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற்றப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். ஏதோ ஆண்டவரை நம்பி நம்மளுடைய விருப்பத்துக்கு வாழ்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. தேவ விருப்பத்தை மட்டும் செஞ்சு முடித்த இயேசு கிறிஸ்துவை போல தேவன் நம்மளையும் எதிர்பார்க்குறாரு. கிறிஸ்து இயேசுவை போல மாறுறது ரொம்பவே கடினம். அவர் போலலாம் வாழ முடியாதுன்ட்டு ஒரு சிலர் நினைக்கிறது சாத்தான் விதைத்த சிந்தன்றதை நம்ம ஃபஸ்ட்டு அறிஞ்சிருக்கணும். தேவனுடைய கரத்துக்குள்ளே ஒப்படைக்கப்படக்கூடிய யாரையும் அவர் கிறிஸ்து இயேசுவை போல மாற்ற விரும்புகிறாருன்றது தான் நிதர்சனமான உண்மை. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராவதே அவர் சித்தோன்றதை நம்ம எபேசியர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது அறிஞ்சிக்கலாம்.
அதனால் தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையை தேவன்கிட்ட ஒப்படைச்சிடுவோம். அவருக்கு எப்படி தேவையோ அப்படி அதை திருத்தி வடிவமைச்சு அழகுபடுத்தி தன்னுடைய ஆக்கங்களுக்கு பயன்படுத்துவார். அதில் நிச்சயம் நமக்கு மகிமையும் நிறைவும் உண்டாயிருக்கும். நாம் நினைக்கிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் மேலாக நமக்குள்ளே அவர் கிரியை செய்வார். இதை இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திச்சு தேவ கரத்தில் நம்மளை ஒப்படைப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.